எடிசன் பல்பை கண்டுபிடிச்சி உலகத்தை இந்த வெளிச்சமாக்குறதுக்கு முன்னால் எல்லாருமே இரவு போய் தூங்க தான் செய்யணும். யாரும் இருட்டில் வேலை செய்ய முடியாது. இப்போது உலகம் வெளிச்சத்துக்கு முழு வெளிச்சம் வந்த பிறகு பகல் எது இரவு எதுன்னு நம்ம இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். அப்போது இரவு ஷிஃப்ட்டு எல்லா பணியிடங்களையும் நைட் ஷிஃப்ட் இருக்குது. எல்லா தொழில்கள்லையுமே இப்போ கிட்டத்தட்ட நைட் ஷிஃப்ட் இருக்குது. நைட் ஷிஃப்ட் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, குண்டாயிருவாங்க, ஏன்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு முழுவதும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பகல்லையும் அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும், எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட் ஷிஃப்ட் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். ஒரு 6 முதல் 8 மணி நேரம் நல்ல ஆழ்ந்த தூக்கம் கண்டிப்பாக வேணும். தனி அறையில் ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். நல்லா குண்டாயிடக்கூடாது நீங்கள். ஸோ அளவான உணவு, நல்ல காய்கறிகள் அதிகமாக வச்சு சத்துள்ள உணவு சாப்பிடணும். 3 வேளையும் நிறைய சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட் நிறைய சேர்க்காதீங்க. அதே மாதிரி எக்ஸசைஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரம் ஒதுக்குங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், என்ன சிக்கல்கள் இருந்தாலும் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் உங்கள் பணியிடத்துக்கு நடந்தாவது போங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னால் பைக்கை நிறுத்திட்டு நடந்து போங்க, இல்லை நடந்தே போங்க. அப்படி வாழ்க்கையை ஓரளவுக்கு சீரமைச்சுக்கிட்டா பாலியல் பிரச்சனைகள், ஆண்மை குறைபாடு, பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும்.